நான் இப்பதான் கூட்டினேன். அறுப்படுத்து புண்டா அதுக்குள்ளேயாவா தண்ணி வந்துடும் நண்பா. இப்பொழுது எங்க அண்ணன் தர்மரை சந்திக்கு இது என்ன பழக்கம்? நல்லா இருக்குது ஆயில் வச்சா கருமாதரமே. இப்பொழுது சப்பனா நல்லா இருக்கு. இப்பொழுது எங்க அண்ணன் தர்மரை பார்க்க வேண்டும். போய் பார்க்கலாமா? சொல்லக்கூடிய வாசனாதி மலர்கள் எல்லாம் பறித்து வந்து பட்டாடையா துடைத்து உங்க தம்பியாக வட்ட அர்ஜுனன் தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்கிறேன் அண்ணா. வாழ்ந்திருப்பாய். போதிலும் தம்பி நீங்க சாப்பிட்டு விட்டு பெத்தமித அமலம் தரிக்கும் பொழுது அதுல சொத்தப்பாக்காக இருந்து மயக்கம் போட்டு விழுந்து உயிர் வருவதும் போவதாக இருக்கிறது என்று உரைத்தார்களே தம்பி. அப்படி என்று யார் சொன்னது? பறைசாட்டினார்கள். பறைசாட்டினார். அதை கண்டுதான் ஓடி வந்தாயா? சரியாகட்டும். இருந்தாலும் உன்னை இவ்வளவு சீக்கிரமாக வரவழைத்தது எனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் மட்டும்தான் எங்கிருந்தாலும் நீ ஓடி வருவ. அதனாலதான் உன்னிடத்திலே இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதனால எதனால உன்னை அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? என் மதுரை ஆளக்கூடிய அள்ளிராணியாகப்பட்டவள் லிகிதம் அனுப்பினாள். எப்படியாப்பட்ட லிகிதம் தெரியுமா? தென் மதுரையிலிருந்து அள்ளிராணி இடத்திலிருந்து லிகிதமாகப்பட்டது வந்திருக்கிறதா? உண்மையாகவே. என்னவென்று வந்திருக்கிறது? அதாவது உன் மகனாகப்பட்ட அழகு புலேந்திரன் பாடசாலை சென்று வீடு திரும்பும் பொழுது சூழ நோய் ஏற்பட்டு சுருண்டு விழுந்து உயிர் வருவது போவதமாக இருக்கிறது. அதாவது தமிழாகப்பட்ட அர்ஜுனன் அது சீக்கிரம் வந்தால் ஆச்சது, இல்லை என்றால் மகனை எடுத்து தகனம் செய்து விடுவோம் அப்படி என்று தென்மதுரை ஆளக்கூடிய அள்ளிராணியில் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். அப்படியா? உண்மையாகவே. என் மகன் பாடசாலை போய்விட்டு வரும்பொழுது சூழ நோய் தாக்கி மயங்கி விழுந்து வருவது போவதாக இருக்கிறது. வந்தால் ஆட்சி வராது விட்டால் எடுத்து தகனம் செய்து விடுவேன் என்று லிகிதம் வந்திருக்கிறது. உண்மையாகவே. அண்ணா, அந்த தென் மதுரைக்கு நான் ஒண்டி ஒருவராக போனால் அவளை அடக்க முடியாது. ஏனென்றால் அவள் அலங்கார கோபக்காரி. அதனால அள்ளி பலகெடுத்தால் அகிலமே தாங்காது. என் மாமன் துணை கொண்டு நான் தென்மதுரை போய் வருகிறேன். மாமனை அழைத்து உண்மைதான் சென்று வாப்பா. ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்.
அருவாளா? நான் தான் கருட ஆழ்வார். ஏய் ஆழ்வார் பவானி கருட ஆழ்வார் பவானி பவானியா? பகவானே பவானி இல்ல குமரபாளையம் இல்ல பகவானே. பகவானே ராமசாமி. தெளிவா ஏப்பமா இருக்குங்க? குடியாப்பமா, பசியாப்பமா? பசியாப்போம். இருந்தாலும் இருந்தாலும் இந்த சபையினாடி நான் பிரார்த்திக்கின்ற பொழுது பிராந்தி குடிக்கும் பொழுது பிராந்தி குடிச்சனா? சபை நாடி ஏய் பிரார்த்திக்கின்ற பொழுது பிரார்த்திக்கின்ற பொழுது உண்மை உண்மை இருந்தாலும் இங்க நம்ம ஏதாவது கரையங்காட்டிலே எழுந்தருளி அருள் அளிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய வன்னிய குலத்தோரி 50 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் இருக்கு. எனக்கு அப்படி என்ன வந்து பாயம் புளித்து போட்டாருன்னு அவருக்கு 100 ரூபாய், எனக்கு 10 ரூபாய். எத்தனை அடி வாங்கணும், எத்தனை உத வாங்கணும், கேளுடன் 10 ரூபாய் கொடுக்குறீ. அவ என்ன அதுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போற பரவாயில்ல. சரி வாங்கிக்கலாம்பா, காலையில உனக்கும் தருகிறேன். நீ கொடுக்கறது எனக்கு தெரியுமே. இருந்தாலும் பணமரத்து சந்திர ஓடிட்டு போய் சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை சபை. இந்த சிங்கார பொன் மேடை இதோ கரையங்காட்டிலே எழுந்தருளி அருள் அளிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய இன்னும் மன்னியர் குலத்தோரின் குலதெய்வமாகிய இன்னும் பொன்னம்பல சுவாமிக்காகவும் மற்றும் யமாபுரி சாமிக்காகவும் மற்றும் கருப்பு சாமி மற்றும் கல்லணையான் மற்றும் முத்து முனியப்பன் இப்படி குல தெய்வங்களுக்காக தேவ திருவிழாவினை முன்னிட்டு எப்படி தேவ திருவிழாவினை முன்னிட்டு இன்று ஒரு நாள் இரவு சனாட்டி வைத்திருக்கிறார்கள் இல்லவா? அப்படி நாடகம் ஏற்பாடு செய்தவர்களும் யாரு? அங்கும் பங்காளி மாமன் மற்றும் உண்மை. இந்த குல தெய்வத்தின் அதாவது அங்கும் பங்காளிகளும் மாமன் வைத்தினர்களும் உற்றார் உறவினர்களும் ஒன்றுபட்டு இந்த சிங்கார சனாட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். நாடகத்தினை ஏற்பாடு செய்தவர்களின் குடும்பங்களும் சுற்று வட்டார பகுதியிலிருந்து நம் நாடகத்தினை காண வந்திருக்கிறார்கள் ரசிக பெருமக்கள். அவரது குடும்பங்களும் நமக்காக அன்பளிப்பு வழங்கிய அன்பு சொந்தங்கள் அதாவது சகோதர சகோதரிகளும் அன்பு தாய்மார்களும் தந்தைமார்களும் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் எப்படி இருக்க வேண்டும்? நாடு செழித்து நல்ல மழை பெய்து, ஊரு செழித்து உத்தமலை பெய்து, அவரவர் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு, பெண் போன பக்கமெல்லாம் பெயரும் புகழும் பெற்று பெரிய குடியாகி உண்மை. இன்னும் பெரியோர்கள் செய்கின்ற தொழிலும் சிறியோர்கள் கற்கின்ற கல்வியும் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட இந்த பொன்னம்பல சாமியின் அருளால இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் குடும்பங்களும் சுகசேமமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த சிங்கார பொன் மேடையில் இன்று நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் பவள கொடியால் திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த மங்களகரமான நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் யார்? எனது பெயர் என்ன? வஜனிக்கிறேன்.
பாட்டு நிறுத்தணும். இப்படியா? ஓஹோ, அப்படி இருந்த பொழுதிலும் பதிலும் முச்சுடரில் ஒன்றாய் வந்துட்ட வந்துட்டேன். அச்சுத நந்த கோவிந்தனாகிய எனது பெயரோ நந்தநந்தனன், நந்தநந்தனன், நாராயணன், நாராயணன், கோவிந்தன், கோவிந்தன், கோபாலன், கோபாலன், நித்திய கல்யாணன், நித்திய கல்யாணன், இப்படி பல பெயர்நாமங்கள் கொண்ட கொண்ட ஆதிமால் கண்ணனே ஆகுவேன். சுந்தரமா, ஆமாப்பா. நாராயணா, ம், சேமன விக்கிற நாராயணா, சேமன வைக்கிறனா? ஏய் ஸ்ரீமந்த நாராயணா, ஹரிஹரி பெருமாளே, வரகரியா? ஆ, ஏய் ஹரிஹரி நாராயணா, சாமியா, வெண்ணையை உண்டவாயா? சாமி தவளவாயா, ஏய் என்ன தவளவாயம் போனவாயன்னு? தவளவாய் செங்கண்ணா, பவளவாய் செங்கண்ணன். சாமி ம்ஹும். உங்களைய பார்க்கலாம்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியா? இங்கே பிரசன்ட் ஆயிட்டீங்க. இங்க நான் பிரசிடண்ட் ஆயிட்டா அப்புறம் ஊர் தலைவர் ஏற்கனவே இருக்கிற பிரசிடண்ட் அவங்களாம் என்ன ஆவறது? ஒரு வார்த்தை தங்கள் மீது நான் உங்களுடைய பக்தர், தீவிர பக்தர், ஒரு உன்னுடைய பக்தனா? ஆனால் உன்னை பார்த்தால் இந்த இந்திய தேசத்தை சேர்ந்தவன் போல் தெரியவில்லை. நான் வெளிநாட்டுவன், முஸ்லிம், உன்னை பார்க்கும் பொழுது நான் ஜப்பான் ஜப்பான் ஜப்பான்காரனா? ஜப்பான்காரன். நீ தமிழில் பாடுவாயா? ஜப்பான் மாயவன் மீது அதிக எனக்கு இஷ்டம். ஈஸ்டம். எஸ் எஸ். ஓஹோ, அதனால் ஓர்ப்பான். ஆகட்டும். திருக்கூதி மலை வாழும். டேய், 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 டேய். வேணாம்பா, நீ எனக்கு பாட்டே பாட வேண்டாம். அப்படி நான் ஆதிமால் கண்ணனாக இருந்த பொழுதிலும் இருந்தாலும் நானோ 10 அவதார மூர்த்தி. ஓ 10 அவதாரம். அண்டத்திலே எடுத்ததோ 1008 அவதாரங்களாக இருந்தாலும் இந்த அவனியில் என்னை பற்றி போற்றி புகழக்கூடியதோ 10 அவதாரங்கள். 10 அவதாரம் என்னென்ன அவதாரம்? உண்மைதான். அந்த 10 அவதாரங்கள் என்னென்ன? என்னென்ன? டேய், ஆ, இதோ மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், ஆ, வராக அவதாரம், ம், நரசிங்க அவதாரம், ம். குள்ள முனி ரூபனாக விளங்கக்கூடிய சரி. பிராமணர் அவதாரம், ஆமா. அது வாமனம். அந்த வாமனத்திற்கு அடுத்து பரசுராம அவதாரம். இப்படி கிரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களில் முதல் யுகத்தில் 6 அவதாரங்களை முடித்தேன். சரிங்க. இரண்டாவது யுகம்? இரண்டாவது யுகமாகிய திரேதா யுகத்தில் அயோத்திமா நகரத்தை ஜகத்தோடு பரிமாணம் செய்து வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை, கைகேயி, சுமித்ரே என்று சொல்லக்கூடிய 3 தாய்மாதர்களுக்கும் ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னன் என்று சொல்லக்கூடிய 4வர்களாக நான் பிறந்தேன். அந்த யுகத்துல எத்தனை அவதாரம்? ஒரே அவதாரம், ராம அவதாரம். ராம அவதாரம். உண்மைதான். அடுத்த யுகம்? இல்லறம் என்றால் அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? தாய் தந்தைகளுக்கு ஒரு அதாவது மகனாக பிறந்தா அவன் எப்படி தாய் தந்தைகளுக்கு நல்ல ஒரு மகனாக இருக்கணும், நாட்டுக்கு அரசனாக இருந்தா அவன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு கட்டிய மனைவியை எப்படி பார்க்க வேண்டும், இப்படி இல்லறத்தினை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய அவதாரமே ராம அவதாரம். அது மட்டுமல்ல, தென்னிலங்கையை ஆண்டு வந்தான் ராவணேசன். அந்த ராவணேசனின் குலத்தினை அழிப்பதற்காகவும் எடுத்தேன் அந்த ராம அவதாரம். உண்மைதான். இப்போ இந்த துபாபர யுகத்துல இந்த கண்ணனாக நான் பிறந்திருக்கிறேன். என்னை ஈண்டெடுத்தவர்கள் யார்? அது மட்டுமல்ல, இந்த துபாபர யுகத்தில் எனக்கு இன்னும் ஒரு அவதாரம் உண்டு. நான் அதாவது 7வது ராமர் அவதாரம் என்று சொன்னேனே, 8வதாக நான் எடுத்த அவதாரமோ பலராம சக்கரவர்த்தி, பலராம அவதாரம். இது 9வது அவதாரம், கண்ண அவதாரம். இந்த கண்ணன் அது மட்டுமல்ல, வருகின்ற கலியுகத்தில் நான் எடுக்க இருப்பதோ கல்கி அவதாரம். உண்மைதான். கலியுகத்தில் தெய்வங்கள் எல்லாம் விக்கிரகங்களாக காட்சி கொடுப்பார்கள். இறுதியில் கலியுகம் முடியும் தருவாயில கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து வெள்ளை குதிரை மீது இந்த நாட்டிலே அதாவது மீண்டும் நான் உருவம் கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்களை காப்பதற்காக எடுக்க போகும் அவதாரம் கல்கி அவதாரம். அப்படி இருந்த பொழுதிலும் அவதாரம் எடுத்தீங்க, அப்புறம் ஏஞ்சாமி மட்ட மத்தியானத்துல மாமியால ஓட்டீங்க. அது அப்படி அல்ல, அப்படி இல்லப்பா. அதாவது இந்த கண்ணனாக பிறந்த எனக்கு ஆயர் குலத்தில் உதித்திட்ட யாதவ பெண்கள் அனைவர்களும் எனக்கு மாமியாக வேண்டும். அந்த மாமியர்களிடம் சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய வெண்ணெய்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய வெண்ணெய்களை எல்லாம் திருடி தின்று அவர்களுடன் உறவு கொண்டாடினேன். ஆமாப்பா. அப்படி இருந்த பொழுதிலும் இந்த யுகத்தில் இந்த கண்ணனாக பிறந்திருக்கும் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன், எதற்காக பிறந்திருக்கிறேன்?
மனிதனாக இந்த திருமால் மூர்த்தியாகிய நான் இந்த விஷ்ணு பகவான் எதற்காக இந்த மண்ணுலகில் யாருக்கு மகனாக பிறந்தேன்? அதாவது வட மதுரையை ஜகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய யாரு யாரு வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் நான் பிறந்தேன். எப்படி பிறந்தீங்க? அதாவது வசுதேவருக்கும் ரோகிணி அம்மையாருக்கும் என் மூத்த தாயானவர் அவருக்கும் பிறந்தார் என் ரூபமாக 8வது அவதாரமாக பலராமர். அதே வசுதேவருக்கும் என் தாய் தேவகிக்கும் நான் கண்ணனாக மனிதனாக பிறந்தேன். எதற்காக பிறக்கணும்? நான் தேவகிக்கு 8ஆம் போராக பிறந்தவன். நான் 8ஆம் போரா? 8 வச்சு ஓடலாம் குட்டிச்சவரு மாலை சுத்தி பிறந்தவன். நான் மாலைக்கு ஆகாது. ஆகாது அல்லவா? மாமனுக்கு ஆகாது. மாமனுக்கு ஆகாது. மாமனுக்கு ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மாலை சுத்தி பிறந்தவன் நான். மாமனுக்கு ஆகக்கூடாது. உண்மைதான். நான் எதற்காக இந்த மாநில ரூபத்தில் பிறந்தேன்? நான் இந்த அவதாரம் எடுத்ததற்கு காரணங்களோ 3. என்ன காரணம்? 1, என் தேவியாகி பூமாதேவி தேவர் சபையில் முறையிட்டால் பூமி பாரம் என்று அந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும், அது மட்டுமல்ல முன்பொரு காலத்தில் தும்சகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்டவன் நான் நரநாராயணர்களாக இருந்து அவனை சம்ஹாரம் செய்யும் பொழுது சூரிய பகவானிடத்தில் அடைக்கலமாக புகுந்தான். அப்பேற்பட்ட தும்சகாசுரனாகப்பட்டவன் இப்பொழுது இந்த மண்ணுலகில் கர்ணனாக பிறந்திருக்கிறான். அந்த கர்ணனை கொல்ல வேண்டும். இது எனது 2வது நோக்கம். 3வது நோக்கம் என்ன? என் தாய் மாமனாக விளங்கக்கூடிய கஞ்சன் கம்சகன் இப்படி இருவர்களும் பூலோகத்தில் எக்கச்சக்கமான என்ன பண்றாங்க? அட்டூழியங்களை செய்து வருகிறார்கள். உண்மைதான். அந்த கஞ்சன் கம்சர்களை அழிப்பதற்காக இது 3வது நோக்கமாக கொண்டு இந்த விஷ்ணு பகவானாகிய நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். இதில் என்னுடைய முதல் காரணமான கஞ்சன் கம்சனை 5 வயதிலேயே மடித்து விட்டேன். இன்னும் 2 காரணங்கள் பாக்கி இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. என் அத்தை மக்களாகிய பாண்டவர்களை நான் உள்ளங்கை நிலைக்கணியாக வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை, என் அத்தை மகனாகிய உங்களை நோக்கி அர்ஜுனனாகப்பட்டவர் துதி செய்கிறான். ஒருவேளை அர்ஜுனனை நான் சந்திப்பதாக இருந்தா என் தேவிமார்களாக விளங்கக்கூடிய பாமா ருக்மணி இடத்தில் கூறி நான் அர்ஜுனனை காண செல்ல வேண்டும். அது சீக்கிரம் அழைத்து வருவாயாக. எனக்கு எத்தனை பொண்டாட்டி நான் கேக்குறேன்? 6,108 மனைவிமார்கள். என்ன எத்தனை? 6,108 மனைவிமார்கள். அதுல 8 மனைவிமார்கள் எனக்கு பட்டத்திற்குரிய அரசிகளாக வேண்டும். அதிலே மூத்தவர்கள் சத்யபாமாவும் ருக்மிணி தேவியாரும். அவர்களை இருவரையும் கணவர் அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்து வருவாயாக. ஓயாட்ட போ. யார கூட்டிட்டு வரணும்னு கேக்குறேன். ஓஹோ, ருக்மிணி தேவியார் அந்த பரமாக இருப்பா. ருக்மிணி கிட்ட நான் போறேன். உண்மை. சீக்கிரமா போப்பா. கேளுங்கள் சபையார்களே, இவ்விதமாகத்தானே எம்பெருமான் மாய கண்ணனாகப்பட்டவன் தன்னுடைய மனைவியாகப்பட்ட ருக்மணியை அழைக்க இப்பொழுது ருக்மணி சபை தர்பார்.